வெல்கம் டு மெகா மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சுற்றளவு மற்றும் பரப்பளவில் பயிற்சி 3.1 6வது கணக்கில் 2வது கணக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 6வது கணக்கில் ஃபஸ்ட்டு கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். பின்வரும் வடிவங்களின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்க. அதில் 2வது கணக்கு பாருங்கள். இந்த படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட சுற்றளவும் பரப்பளவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சுற்றளவு கண்டுபிடிக்கணும்னா இது எல்லா பக்கங்களின் கூடுதல் சுற்றளவு. இங்கே 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுக்கல. அப்போ இதோட அளவு எப்படி இருக்குன்னா 4 சென்டிமீட்டர். அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா இதுவும் 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இப்போ எல்லா பக்கத்தோட அளவும் கிடைச்சிருச்சு. நம்ம சுற்றளவு கண்டுபிடிப்போம். சுற்றளவு ஈக்குவல்ட்டு மொத்த பக்கங்களின் கூடுதல் மொத்த பக்கங்களின் கூடுதல். ஒவ்வொரு பக்கமாக எடுத்து எழுதுவோம். 4 + 5 இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா நமக்கு கிடைக்கும் 4 + 5 + 4 + 5 + 4 + 5 + 4 + 5. இதுதான் சுற்றளவு. வெளிப்புறத்தில் உள்ளது எடுத்துக்கிட்டோம். இப்போ 4 5 கூட்டினோன்னு 9, இதையும் கூட்டினா 9, இதையும் கூட்டினா 9, இதையும் கூட்டினா 9. இப்போ 4 9 போட்டுக்கணும். +9 4 + 1 +9 +9 4 9 போட்டாச்சு. இப்போ இந்த 4 9ஐயும் கூட்டினோம்னா எவ்வளோ கிடைக்குன்னா 36. 4 9ஐயும் கூட்டினோம்னா 36 கிடைக்கும். அப்போ சுற்றளவு எவ்வளோதானா 36 சென்டிமீட்டர். சுற்றளவு ஈக்குவல்ட்டு 36 சென்டிமீட்டர். அடுத்து பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். பரப்பளவு ஈக்குவல்ட்டு இந்த ஏரியா ஃபுல்லும் நடுவில் உள்ளது எல்லாமே நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். இதில் எத்தனை முக்கோணம் இருக்குது பாருங்கள். 4 முக்கோணம் இருக்குது. 4 முக்கோணத்தை ஒரு முக்கோணத்தோட நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு 4ஆல் மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் இதில் ஒரு சதுரம் இருக்குது. சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு அதையும் இதையும் ஆட் பண்ணோம்னா கிடச்சிரும். இப்போ முக்கோணத்தின் பரப்பளவு ப்ளஸ் சதுரத்தின் பரப்பளவு. இங்கே ஒரு சதுரம் இருக்கா, இதோட பரப்பளவுனா சதுரத்தின் பரப்பளவு. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா கண்டுபிடிச்சி பரப்பளவு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சதுரத்தின் பரப்பளவு. முக்கோணத்தின் பரப்பளவில் எத்தனை முக்கோணம் இருக்குது பாருங்கள். 4 முக்கோணம் இருக்குது. ஓகேவா? இந்த 4 முக்கோணத்தையும் 1 கண்டுபிடிச்சிட்டோம்னா போதும். 4 போட்டு கணக்கை முடிச்சிடலாம். இந்த 4ன்னு போட்டாச்சு. 4 முக்கோணம் இருக்கிறதுனால 4 முக்கோணம் போட்டுக்கிட்டோம். இங்கே சதுரம் 1 தான் இருக்குது, அதனால் எதுவும் போடலை. இது முக்கோணம் கிடையாது, சாரி, நான் முக்கோணத்தின் பரப்பளவுன்னு சொல்லிட்டேன். இது ஒரு செங்கோண முக்கோணம். அப்போ இது 90 டிகிரியில் இருக்கிறதுனால இது ஒரு செங்கோண முக்கோணம். அப்போ இது செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு. அதோட ஃபார்முலா எழுதி தான் நம்ம போடணும். செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு. ஓகேவா? 4 இன்ட்டு இந்த செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா எடுத்து எழுதணும். ½ × b × h. இதுதான் செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா. அடுத்து சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னன்னா s × s. s × s சதுர அலகுகள். இதுதான் சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா. அதையும் எடுத்து எழுதிடுவோம். s × s சதுர அலகுகள். இங்கேயும் சதுர அலகுகள் தான் வரும்.
யூனிட் சதுர அலகு. ஓகேவா? இப்போ எஸ்ஸு இதெல்லாம் கண்டுபிடிக்கணும், பியும் கண்டுபிடிக்கணும், ஹச்சும் கண்டுபிடிக்கணும். இந்த 4 அப்படியே வச்சுக்குவோம். 1/2 அப்படியே இருக்கும். இந்த பி என்னன்னா இந்த முக்கோணத்தோட பேஸு அடிப்பக்கம். செங்கோண முக்கோணம் இருக்குன்னா இதோட அடிப்பக்கம்னா பேஸு தான் அது. அப்போ இது உயரம் 4 சென்டிமீட்ரு, பேஸ் எத்தனை சென்டிமீட்டர்? 3 சென்டிமீட்ரு. இப்போ பி என்னன்னா பேஸுங்கிறதுனால பி = 3 சென்டிமீட்ரு. ஹச் என்னன்னா உயரம், ஹச் = 4 சென்டிமீட்ரு. 3 போட்டால் 4 சென்டிமீட்ரு. இப்போ இதை இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். 1/2 × 3 × 4 சதுர அலகுகள் ப்ளஸ் எஸ் × எஸ் சதுரத்தின் பரப்பளவு. சதுரம் இங்கே ஒரு சதுரம் இருக்குது. இந்த சதுரத்தோட பக்க அளவு எவ்வளோதுன்னா 3 சென்டிமீட்ரு. 3 சென்டிமீட்டர். அப்போ எஸ் = என்னவாக இருக்குன்னா 3 சென்டிமீட்டர். அந்த 3 சென்டிமீட்டர் இந்த எஸ்ஸோட சப்ஸ்டிட் பண்ணுவோம். 3 × 3 3 × 3 சதுர அலகுகள். ஓகேவா? இதை இப்போ சால்வ் பண்ண போகிறோம். 4 × ½ 1 12 1/2 × 12 3 9. ஓகேவா? இதை அப்படியே பெருக்கி போட்டுக்கிட்டோம். பெருக்கி போட்டு சதுர அலகுகள்னு எழுதிக்கலாம். பாருங்கள், இதை அடித்தோம்னா 6 2 12 6 2 12 ரெண்டால் அடித்தோம்னா 6 2 12. ஓகேவா? மீதி என்ன இருக்கும்? 4 6 இருக்கும். அது பெருக்கணும்னா 24 வரும். 4 6 பெருக்கணும்னா 24. 4 24 ப்ளஸ் 9. ஓகேவா? இந்த 24 9 கூட்டினோம்னா 33 சென்டிமீட்டர். ஓகேவா? பரப்பளவு இதுதான். நம்ம புக்கில் என்ன ஆன்சர் கொடுத்துருப்பாங்கன்னா 49 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 49ங்கிறது தவறான விடை. புக்கில் கொடுத்துருக்கிறது தப்பு. 33ங்கிறது சரியான விடை. அவ்வளோதான் இந்த கணக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்